பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். பிளாக் பஸ்டர் அப்படின்னாலே மாபெரும் வெற்றி. ஆனால் இப்போ என்னன்னா பிளாக் பஸ்டர் ஃப்ளாப்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க டெக்கான் ஹெரால்டில். இது என்னன்னா இந்த ரஜினிகாந்துடைய 50வது வருடம் திரையுலகத்தில் அதுக்காக வெளிவந்த கூலி திரைப்படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. எல்லா ஸ்டேட்லேருந்து ஒவ்வொரு நட்சத்திரம். த மச் ஹைப்டு கூலி விச் மார்க்கடு ரஜினிகாந்த் 50 years in cinema turned out to be a disaster அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அதாவது 2025 வந்து பயங்கரமாக இருக்கும், பயங்கரமான பேன் இண்டியன் படங்கள்லாம் வருது, மிகப்பெரிய பட்ஜெட் வருது, பொலிட்டிக்கல் த்ரில்லர், அதாவது லெகசி சீக்குவல் எல்லாமே வரப்போகுது, ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒவ்வொரு ஆக்டரை போட்டு பயங்கரமான படங்கள் வரப்போகுது, கடந்த ஆண்டுகளில் பண்ண தவறுகள்லாம் மாற்றி இது பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தா த ரீசன்ட் பிக் ரிலீஸ் கூலி வாஸ் மென்ட் டு டாப்பிள் த பாக்ஸ் ஆஃபீஸ். ரஜினிகாந்த் teamed up with Lokesh Kanagaraj. Anirudh turned up the volume and the trailer looked like it had already declared a victory. The hype was deafening. Theaters were packed, records tumbled, but once the noise settled, something did not quite land. The emotion felt patchy. அதாவது எல்லாம் ஓகே, பயங்கரமாக டீமு, பயங்கரமான ப்ரொமோஷனு, பயங்கரமான ட்ரெய்லரு, நாள்லாம் பயங்கரம். இந்த சவுண்டெல்லாம் நின்னதுக்கப்புறம் பார்த்தா படம் ஒர்க் அவுட் ஆகலை, படம் வந்து மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டராக மாறிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்னா ஆடியன்ஸ் வந்து ஓடிடியில் வேர்ல்டு லெவல் படங்களை பார்க்குறாங்க. ஸ்பானிஷ் மணி ஹிஸ்ட் மாதிரியான ஸ்பானிஷை பார்க்குறாங்க, அதே மாதிரி கொரியன் படங்களை பார்க்குறாங்க, மலையாளம் பார்க்குறாங்க, எல்லாமே பார்க்குறாங்க. இது என்னென்னா அந்த கண்டென்ட் ரொட்டேஷனுங்கிறது தான் இங்கே சிக்கலாக இருக்குது. புதுசாக எதுவும் பண்ணாமல் திருப்பி வேற எங்கேயோ உள்ளது, பழைய படங்களில் உள்ளது அப்படியே திருப்பி சினிமா ஸ்லிப்டு இன்டு கண்டென்ட் ரொட்டேஷன் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை தான் ஜஸ்ட் அனதர் ஸ்க்ரோல் ஆன ஸ்க்ரீன் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. பட் நீ சில நம்பிக்கை தரக்கூடிய ஷூ ஃப்ரம் ஷோ அப்படிங்கிற படம் பெரிய வெற்றி பெறுது. ஒரு சின்ன கதை, சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம், அது ஹிட் ஆகுது. காந்தாரா சாப்டர் 1 அடுத்த வருஷம், there is still some time left. காந்தாரா சாப்டர் 1 வரப்போகுது, அது ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. மதராசி எதிர்பார்க்குறாங்க, ராஜா சாப் எதிர்பார்க்குறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக 2 மலையாள படங்கள், லோகா பார்ட் 1 அது வந்து பெரிய ஹிட்டாக இருக்குது. கல்யாணி பிரியதர்ஷன் அவங்க கதாநாயகி, அவங்க தான் சூப்பர் ஹீரோயின், அவங்க நடித்து வெற்றி பெற்றிருக்கு. இன்னொரு படம் நம்ம மோகன்லால் நடித்த படம், அந்த படம் வந்து ஹிருதயோற்பவமா, அந்த படமும் ஹிட் ஆகிருக்கு. அதான் கண்டென்ட் தான் கிங்குங்கிறாங்க. நீங்கள் என்ன தான் விளம்பரம் பண்ணலாம், பேன் இண்டியன் ஹீரோஸ் போடலாம், அனிருத் மியூசிக் போட்டாலும் கண்டென்ட் இல்லைன்னா கூலி மாதிரி தான் டிசாஸ்டர் ஆகுங்கிறாங்க.